இன்னும் 4 நாட்களே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்த அதிமுக திமுக வேட்பாளர்கள் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்திலும் அக்கட்சிகள் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியதன் காரணமாகவும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதன் காரணமாக அதிமுக இந்த முறை வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்து கணிப்புகளை தற்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த மக்களவை தேர்தலில் 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நிகழும். கடந்த 2019ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியதோ அதே மாதிரி தமிழகத்தில் தற்பொழுது எதிர்பார்க்காத ஒரு கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் திமுகவை அலற விடுவதற்கும் ஒரு ஏற்பாடுகளை தற்பொழுது செய்துள்ளது. அதுதான் பாஜக என்று நாம் கூறலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மதத்தை அடையாளப்படுத்தி திமுக தனது வேறுபாட்டு கருத்துக்களை முன்வைத்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கட்சி பாஜக தான் என்று வன்முறையை தூண்டும் விதமாக பிரச்சாரம் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது தமிழக மக்கள் நன்றாக புரிந்து விட்டார்கள். கடந்த மாதங்களில் மழை பெய்தன் காரணமாக ஒட்டுமொத்த சென்னையை தத்தளிக்கும் பொழுது யார் உதவினார்கள், தமிழக அரசு உதவியதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவிற்கு முழு ஆதரவை ஏற்படுத்தி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது 25% திமுக வெற்றியடைந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக மற்றும் நாம் தமிழர் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்யலாம், திமுக அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்யலாம். ஆனால் இந்த 2 கட்சிகளையும் பாஜக தற்பொழுது விமர்சனம் செய்து வருகிறது. காரணம் 50 ஆண்டுகளில் மாறி மாறி இவர்களுக்கு ஓட்டுக்களை போட்டு தமிழக மக்கள் தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் இருப்பதாகவும் பாஜகவிற்கு ஒரு முறை வாக்குகளை செலுத்தி அதன் மூலம் தமிழக மக்கள் பயனடைய வேண்டும். இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம், தேனி மற்றும் தூத்துக்குடி, நெல்லை போன்ற பகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக போன்ற வேட்பாளர்களை வீழ்த்தி பாஜக அமோக வெற்றியடையும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக நீலகிரி தொகுதியில் ராசா அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார் என்றும் அத்தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வெற்றியடைவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே நாம் தமிழர் மற்றும் பாஜக செய்து முடித்துவிட்டது. கருத்து கணிப்புகளும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு எதிராகத்தான் வந்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.